இன்றைக்கி நம்ம முதல் பாடம் நிலை மின்னியல்ல 4வது 5 மார்க் கொஸ்டின். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. இதில் முதல் பகுதியான இந்த அச்சுக்கோட்டை மட்டும் பார்க்க போகிறோம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில சின்ன விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னதுன்னா, மின் இருமுனைனா என்ன? இப்போ ஒரு புள்ளியில் +Qன்ற மின்துகள் இருக்குது. அதிலிருந்து ஒரு சின்ன தொலைவு, ஒரு Rன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல -Qன்ற மின்துகள் இருக்குது. இப்படி ரெண்டு சின்ன மின்துகளை ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மின் இருமுனை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், மின் இருமுனையோட திருப்புத்திறன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P = 2Q A × P cap. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. P = 2Q A × P cap. மூணாவது என்னன்னா கூலும் விதி. கூலும் விதி என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு மின்துகள் இருக்குது Q1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு மின்துகள் இருக்குது Q2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள விசை, ஒரு துகள் இன்னொரு துகள் மேலே செயல்படுத்தும் விசை, அதை நம்ம விசைனாலே பொதுவாக Fன்னு குறிப்போம். F = 1/4πε0 Q1 Q2 / R². Fன்றது ஒரு வெக்டர் இன்ட்டு R கேப். இப்போது கூலும் விதினா என்னது? ரெண்டு புள்ளி மின்துகள் இருக்குது, அது நடுவில் செயல்படுத்தக்கூடிய விசை F = 1/4πε0 Q1 Q2 / R². நாலாவதாக மின்புலம். இப்போது Q1 அப்படின்னு ஒரு புள்ளி மின்துகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதனால் ஏற்படக்கூடிய மின்புலம் அதை நம்ம Eன்னு எடுத்துக்கலாம். E = 1/4πε0 Q, இங்கே ஒரு Q தான் இருக்குது. ஸோ Q1 / R². Q1 / R². இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா படிச்சுக்கணும். மின் இருமுனைனா என்னது, மின் இருமுனையின் திருப்புத்திறன்னா என்னது, ரெண்டு புள்ளி மின்துகள் இருக்குன்னா அதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய விசையோட ஃபார்முலா என்ன, ஒரு புள்ளி மின்துகள்னால் ஏற்படக்கூடிய மின்புலத்தோட ஃபார்முலா என்ன. இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே வரலாம். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படக்கூடிய மின்புலம். இதுக்கு படம் எப்படி வரையணும்னா, A அப்படின்ற புள்ளி வரைஞ்சி அதில் -Q மின்துகள் இருக்குது, பக்கத்தில் B புள்ளியில் +Q மின்துகள் இருக்குது. ரெண்டோட நடுவில் ஒரு புள்ளி வச்சு அதை ஓன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ OA அதோட தொலைவு a, OBயோட தொலைவும் a. இப்போது இந்த O அப்படின்ற இடத்துலேருந்து அச்சுக்கோட்டில் ஒரு கோடு வரைஞ்சி Oலேருந்து R தொலைவில் ஒரு புள்ளி மார்க் பண்ண போகிறோம், அதுதான் C. இப்போ மின்புலம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆரோ மார்க் போட்டுட்டு E- E+, இதில் P வெக்டார். P வெக்டார்னு என்னது? மின் இருமுனையின் திருப்புத்திறன். இது படம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, +Q அப்படின்ற துகள் இருக்குல்ல, இந்த +Q அப்படின்ற மின்துகளால் புள்ளி Cயில் ஏற்படக்கூடிய மின்புலம். மின்புலம் ஃபார்முலா என்னது? E = 1/4πε0 Q/R². இப்போ +Q இருக்கிறதுனால E+ன்னு எடுத்துக்க போகிறோம். 1/4πε0 Q / R. இந்த R இருக்க இடத்துல இப்போ என்ன இருக்குன்னா, இந்த C அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குல்ல, +Q சார்ஜ் எங்கே இருக்குது? Bன்ற புள்ளியில் இருக்குது. அப்போ நமக்கு R தொலைவு எதை குறிக்கும்னா, இந்த Bலேருந்து C தொலைவை தான் நமக்கு குறிக்கும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Oலேருந்து C தொலைவு rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த Oலேருந்து இந்த B வரைக்கும் உள்ள தொலைவு நமக்கு வேண்டாம், அதை நம்ம எடுத்துடலாம். நமக்கு எது வேணும்? Bலேருந்து C தொலைவு தான் வேணும். அப்போது இந்த Rலேருந்து இந்த A அப்படின்றத மைனஸ் பண்ணிட்டா நமக்கு BCயோட தொலைவு கிடச்சிரும். அப்போது R இருக்க இடத்துல என்ன போடுறோன்னா R - Aன்னு போடுறோம். இப்போ R² இருக்க இடத்துல R - A² × P cap.
மைனஸ் கியூ மின்துகளால் புள்ளி சியில் ஏற்படக்கூடிய மின்புலம். அதே மாதிரி E மைனஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இப்போ Q இருக்க இடத்துல என்ன இருக்குது நமக்கு? மைனஸ் கியூ துகளால் மைனஸ் கியூ டிவைடட் பை இதில் தொலைவு பார்த்திங்கன்னா சியிலிருந்து ஏக்குமான தொலைவு. ஃபஸ்ட்டு பார்த்தது சியிலிருந்து பி தொலைவு, பார்க்க போகிறது சியிலிருந்து ஏ தொலைவு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? சியிலிருந்து இந்த ஓ வரைக்கும் உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மால் ஆர்னு தெரியும். நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமே, ஓலேருந்து ஏ வரைக்கும் தொலைவு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போது இந்த ஆர் கூட இந்த ஏயை கூட்டிட்டோம்னா நமக்கு அது கிடச்சிரும். இப்போது ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். இது எப்படி எழுதிக்கலாம்? அந்த மைனஸை முதல்ல கொண்டு போய் மைனஸ் 1/4πε0 q பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். இப்போது அந்த இ ப்ளஸ்ன்னு இருக்க அதை முதல் சமன்பாடணும், இ மைனஸை ரெண்டாவது சமன்பாடணும் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அடுத்து மொத்த மின்புலத்தை நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். இ ஈக்குவல் டு இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ், இந்த ரெண்டையும் கூட்டிடலாம். ஈக்குவல் டு 1/4πε0 q டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல இந்த இடத்துல, மைனஸ் 1 டிவைடட் பை 4πε0 q டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இதுலேயும் ஒரு பி கேப் இருக்குது, இதுலேயும் ஒரு பி கேப் இருக்குது. இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். 1/4πε0 ரெண்டுலேயுமே நமக்கு q பொதுவாக இருக்குது. இப்போ q வெளியே எடுத்துடலாம். இப்போ என்ன வரும் இதில்? ஃபஸ்ட் ஒன்னில் 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இந்த பி கேப்பை கடைசியில் பொதுவாக வெளியே எடுத்துடலாம். ஈக்குவல் டு இப்போ என்ன வரும்? q டிவைடட் பை 4πε0. இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணோன்னா இந்த ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போது ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இந்த ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ரெண்டையும் பெருக்கி அப்படியே கீழே எழுதுகிறோம். ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். கடைசியில் என்ன இருக்குது? பி கேப். இப்போது நம்ம ஒரு 3 ஃபார்முலா படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதுக்கப்புறம் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதில் மட்டும் சைன் மாற்றினா போதும், மைனஸ் 2ab. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு பார்த்தது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த 3 ஃபார்முலாவும் கண்டிப்பாக படிச்சுக்கிடணும். இப்போது இந்த ஃபார்முலாவை கொண்டு இதில் அப்ளை பண்ணலாம். q பை 4πε0. இப்போது ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னால் அது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அதில் போட்டு விரிச்சு எழுதலாம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2RA மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA. கீழே என்ன போடலாம் அப்படின்னா, இப்போ ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரை ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் மைனஸ் ஏன்னு போடலாம். ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரை ஆர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏன்னு போடலாம். கடைசியில் உள்ள பி கேப் மட்டும் மறந்துடக்கூடாது. ஈக்குவல் டு q பை
4 pi epsilon 0. இப்போ இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கலாம். r square plus a square plus 2ra minus r square minus a square minus into minus plus ஆயிடும் plus 2ra divided by இங்கே என்ன இருக்குது r minus a r plus a இருக்குது. அப்போ இது பதில் என்ன போடலாம் r square minus a square இதில் உள்ள தேர்ட் ஃபார்முலா. இங்கே பாருங்கள் அடுத்து r minus a ஒன்று இருக்குது r plus a ஒன்று இருக்குது. இதுக்கு பதில் என்ன போடலாம் அதே மாதிரி r square minus a square கடைசியில் pk equal to q by 4 pi epsilon 0. இதில் வந்து r ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம், a ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னெல்லாம் இருக்கும் 2ra இருக்குது, இங்கே ஒரு 2ra இருக்குது. இதுக்கு 4ra போடலாம் டிவைடட் பை இங்கே ஒரு r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், அடுத்து ஒரு r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு p கேப். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு e வெக்டார் ஈக்குவல் டு q பை 4 பை எப்சிலான் 0 4ra டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு p கேப். இப்போது r வந்து ஏயை விட ரொம்ப 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 பெருசு. இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக எழுதணும், இதுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா r வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த a ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாம், அதை விட்டுறலாம். நம்ம a ஸ்கொயர் என்ன பண்ண வேண்டாம் எழுத வேண்டாம், ஏயை புறக்கணிச்சிடலாம். அப்போ என்ன வரும் q பை 4 பை எப்சிலான் 0 4ra. இந்த இடத்துல a ஸ்கொயரை புறக்கணிச்சிட்டோன்னா r ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் இன்ட்டு p கேப். இப்போ என்ன எழுதலாம் q பை 4 பை எப்சிலான் 0 4ra டிவைடட் பை r பவர் 4 இன்ட்டு p கேப். இங்கே ஒரு ஆரையும் இதில் ஒரு ஆரையும் அடி கொடுத்தோன்னா r4 இருக்க இடத்துல r கியூப் ஆயிரும். எப்படின்னா பாருங்கள் r பை r பவர் 4 இருக்குது. இப்போ இதில் r இருக்குது, கீழே என்ன இருக்குன்னா 4r இருக்குது. நம்ம ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணோம், என்ன வரும் 1 பை r பவர் 3. அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ q பை 4 பை எப்சிலான் 0 இந்த 4 இருக்க இடத்துல 2 இன்ட்டு 2ன்னு போடலாமா இன்ட்டு a இன்ட்டு p கேப் டிவைடட் பை r கியூப். நம்ம அடுத்து என்ன நோட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு r கிரேட்டர் தேன் a, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஏற்கனவே தெரியும் p வெக்டார் ஈக்குவல் டு 2q a இன்ட்டு p கேப் மின் இருமுனையின் திருப்புத்திறன். இந்த ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ இதில் ஒரு 2 இருக்குது, ஒரு q இருக்குது, ஒரு a இருக்குது, ஒரு p கேப் இருக்குது. 2q a இன்ட்டு p கேப். அதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து p வெக்டாரை போட்டுடலாம். இப்போ 1 பை 4 பை எப்சிலான் 0 2q a p கேப். இதுக்கு பதிலாக p வெக்டார் போடலாம். அப்போது எக்ஸ்ட்ரா 2 இருக்குது, இப்போ 2p பை r கியூப். இதான் நமக்கு ஈயோட வேல்யூ.